கடகராசி இறைவனுடைய அமைப்புல காலச்சக்கரத்திற்கு 4வது ராசின்னு சொல்லுவாங்க. தாய்மை ராசி. அதனால இவங்கள்ட்ட வந்து இரக்க சுபாவம், டக்குன்னு இறங்கி போயிடுறது, விட்டு கொடுக்கறது, எல்லாரையும் அரவணைத்து செல்லணும் அப்படின்ற ஒரு குணாதிசயங்கள் கொண்ட ஒரு ராசி. கடந்த 2.5 வருட காலமா இவர்களுக்கு 8வது இடத்துல சனி பகவான் உட்கார்ந்திருந்தார். அதை வந்து நம்ம அஷ்டம சனி அப்படின்னு சொல்றோம். ஜோதிடப்படி சொல்வது உண்டு, அட்டமாதிபதி திட்டமாக கெடுப்பான், நட்டவியிர் தீச்சுடுவான், சுகத்தை கொடுப்பது போல் கொடுத்து கெடுப்பான், ராஜமுகம் கொண்டு போவான், அரசரால் சிறைக்காவல் கொண்டு வருவான். நல்ல குடும்பமெல்லாம் வேறு விட்டுருச்சியா அப்படின்ற மாதிரி. கடகராசிக்காரங்க, அதாவது எப்படி சொல்றதுன்னா, கடல்ல வந்து கலங்கரை விளக்கே தெரியாத மாதிரி கப்பல்ல தவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. கப்பல்ல தவிச்சாலும் பரவாயில்ல, ஓட்ட கப்பல்ல தவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. இந்த 2.5 வருஷமா தொழில் முடக்கம், வருமான முடக்கம், குடும்பத்துக்குள்ள நிம்மதி கிடையாது, அவமானங்கள், எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையில 3 மாசம் 4 மாசத்துக்கு மேல நிலைக்கிறது கிடையாது, வெளிநாடு போனாலும் அங்கே ஸ்திரமா உட்கார்றது கிடையாது, கஷ்டப்பட்டு வாங்கின சொத்து சுகங்களை கூட இழக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு அந்த கடகராசிக்காரர்கள் தள்ளப்பட்டாங்க. அப்படிப்பட்ட அவர்களுக்கு இந்த சனி பகவான் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 6ஆம் தேதி விலகிறது ஒரு அற்புதமான யோகம்னு சொல்லலாம். பாக்கியத்தில் போய் 9ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்றாரு. அப்ப கடகராசிக்காரர்களுக்கு 7, 8 பாவி திரிகோணத்தில் உட்கார்றது சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க புலிப்பாணி ஐயா. கணமாறு லாபத்தில் சனி அமர விதி தீர்க்கம் தனமுண்டு பிதிர்தோஷம் சத்ருபங்கம் தரணிதனில் பேர் விளங்கும் அரசன் லாபம் யா அப்படின்னு சொல்றார்.